Hi friends, வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்து வைங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா சேனலோட பிளேலிஸ்ட்லையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லையும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீ பொங்கி கீழே கொட்டுறது, அதே மாதிரி பால், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கீழே கொட்டுறது. அதே மாதிரி நம்ம சாதம் வச்சுருக்கும் போது கூட சாதம் கூட பொங்கி இந்த மாதிரி கீழே கொட்டி அடுப்பு எல்லாமே வந்து நமக்கு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக அந்த மாதிரி ஆகாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், டீ வந்து நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஒரு உட்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஹையில் தான் நான் வச்சுருக்கேன். டீ வந்து அந்த கரண்டியை விட்டு கீழே வரவே இல்லை. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வேலைகளை நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே ஹையில் தான் நான் அடுப்பு வச்சுருக்கேன். சுத்தமாக பொங்கி வரல. இந்த டிப்ஸ் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். பிகினர்ஸ்க்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு ஷேர் ஆச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனல் வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து கரப்பாம்பூச்சி ரொம்பவே விரும்பி சாப்பிடும். அதே மாதிரி கரப்பாம்பூச்சியோட வயிற்றில் இது போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெமெடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கரப்பாம்பூச்சி உங்கள் வீட்டில் எங்கெங்கெல்லாம் வந்து வருதோ, அந்த பாத்ரூமில் தண்ணி போகிற ஹோல்ஸு, அதுக்கப்புறம் சிங்க் ஏரியா, சிங்க்குக்கு கீழே நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது சிங்க்கை இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி சிங்க்குக்கு கீழே வந்து தண்ணி போகிற ஹோல்ஸு, அதுக்கப்புறம் பீரோவில் கூட வந்து கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பீரோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரெமெடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பீரோ வந்து ஃபுல்லாக சுற்றி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. அதாவது பீரோக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க ஒன்ஸு. அதுக்கப்புறமா இந்த பொடியை வந்து ரெடி பண்ணிவிட்டு பீரோவுக்கு கீழே கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் போடுறேன் பார்த்தீங்களா செவுத்தில், இந்த மாதிரி வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி வந்து இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும். ஸோ கரப்பாம்பூச்சி தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைஞ்சிடும். எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காட்டியிருக்கேன். கரப்பாம்பூச்சி அதிகமாக வருது அப்படின்னா நம்ம வந்து இப்போ கிச்சனில் வருது அப்படின்னும் போது கிச்சனை வந்து கசகசன்னு நம்ம போட்டு வச்சுருக்கக்கூடாது. கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நீர் சத்து எல்லாமே வந்து நிறைய கம்மியாயிட்டே வரும். ஸோ அதை வந்து நம்ம பழங்கள், ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். வீட்டில் வந்து நம்ம ரெகுலராகவே தண்ணி குடிக்கிறோம். அது வந்து இந்த வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக குடிக்க வேண்டியிருக்கும். அந்த தண்ணியை கூட நம்ம எப்படி ஹெல்த்தியாக நம்மளோட உடம்புல இருக்கிற சூட்டை வந்து குறைக்கிற மாதிரி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக இப்போ நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி சப்ஜா சீட் வந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் சப்ஜா அப்படின்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும். அது வந்து ஊற வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி வந்து எடுக்கிறீங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து சப்ஜா சீடை அந்த தண்ணியில் கலந்துக்கோங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி புதினா இலைகளை வந்து கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை வந்து நம்ம ரெகுலராகவே குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். உங்களுக்கு பாதாம் பிசின் வந்து பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு நீங்கள் அந்த சப்ஜா சீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போய் தங்கிடும். நீங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டம்ளரில் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடம்பு சூடெல்லாம் குறைஞ்சி அதுக்கப்புறம் உங்களுக்கு வயிற்று வலி பிரச்சனை இருந்தாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து கம்மியாகிறது பார்க்கும்போதே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சளி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து சேர்க்குறத கொஞ்சமாக வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து கிச்சனில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம். ஏதாவது நம்ம குக்கரில் வந்து வச்சுருப்போம். டக்குன்னு அதை வந்து ஓப்பன் பண்ண முடியாது நமக்கு. ஸோ ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி டக்குன்னு நம்ம ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிச்சன் டவலை வந்து இந்த மாதிரி ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு இந்த குக்கருக்கு மேலே வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்கில் லைட்டாக தண்ணியை திறந்து விட்டுட்டு லைட்டாக அந்த குக்கரை வந்து மேலே பிடிச்சிங்க அப்படின்னாலும் டக்குன்னு அந்த சூடெல்லாம் குறைஞ்சி நமக்கு வந்து குக்கர் அந்த ப்ரெஷர் வந்து ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகிடும். ஏன்னா ஈரத்துணி போட்டோடனே பாருங்கள் அந்த சூடு மொத்தம் வந்து மேலே வந்துடும். 2-3 செகண்ட்லேயே நமக்கு வந்து இது கரெக்டாக கிளியர் ஆகிடும். நமக்கு வந்து ஈஸியாக குக்கர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு பச்சை தண்ணி எடுத்துட்டு இந்த குக்கரை வந்து நீங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டிங்க, அதாவது அதுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளை வந்து கலர்ஃபுல்லாக சேர்த்து நம்ம ஏதாவது ஒரு ரெசிபி வீட்டில் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம வதக்கும் போது அந்த காய்கறிகளோட கலர்ஸ் வந்து மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பச்சை கலராகவே காய்கறிகள், அதாவது நம்ம என்ன கலரில் சேர்க்குறோமோ அந்த கலர்லேயே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்க்கும் போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருங்க. இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து கலர் மாறாது. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி நம்ம வந்து ராகி மாவு வச்சு எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். வெதுப்பாக கை பொறுக்கிற சூட்டில் வந்து சுடு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிசைஞ்ச மாவை வந்து உருண்டைகளாக உருட்டிட்டு தவா வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த மாதிரி அடை மாதிரி நம்ம மெல்லிசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா வெந்துடும். ஸோ 2 பக்கமும் அழகாக வந்து திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்த ரொட்டிகளை நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ராகி மாவு சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து தனியாக ஆறட்டும். அதுக்கப்புறமா வந்து 1 கப்பில் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தெடுத்த வேர்க்கடலையும் நான் வந்து தனியாக ஆற வச்சுட்டேன். இப்போ ரெடியான ரொட்டி, அதாவது ஆறி இருந்ததுல அதெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவும் அதே சமயத்தில் நல்லா வெந்திருக்கணும், பச்சை ஸ்மெல் வரக்கூடாது. இப்போ வந்து ரெடி பண்ண வேர்க்கடலையை வந்து நம்ம தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து சேர்க்கறதுக்காக கருப்பட்டியும் வெல்லமும் நான் வந்து சம அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெல்லத்தையும் சேர்த்து ஒரு சுற்றி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். 2-3 தடவை பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இப்போ நம்ம தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல ராகி மாவு, அதுக்குள்ளே இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு உதிரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கை வச்சு கலந்து கொடுக்க நல்லா உங்களுக்கு வந்து அந்த சுகர் எல்லாமே, அதாவது நம்ம சேர்த்தோம்ல வெல்லம் கருப்பட்டி எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து பிடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு 15 நாள் வரைக்கும் இது வந்து நல்லாயிருக்கும், கெட்டே போகாது. அதே மாதிரி வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து கெட்டு போயிடும். ஸோ பார்த்து இது வந்து கொஞ்சமான குவான்டிட்டியாக செஞ்சீங்க அப்படின்னா 2 நாளில் வந்து உங்களுக்கு காலி பண்ணிடலாம். இதே மாதிரி ஸ்நாக் ரெசிபி வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். டெய்லி 1 உருண்டை 2 உருண்டை காலையில் சாயந்தரம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். கொஞ்சம் இது நான் செஞ்ச உடனே பிரித்து காட்டுறதுனால நல்லா ஜூஸியாக இருக்குது. கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு 15 நாள் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேராவது கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.